இயக்கம் எந்த வகுப்பு மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது? ஆன்சர் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்களுக்காக தொடங்கியிருக்காங்க. ஸோ திறன் இயக்கம், திறன் அப்படின்னா அதோட ஃபில் ஃபார்ம் என்ன? டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரிமெடியேஷன் அகாடமிக் நர்ச்சரிங், அதான் வந்து திறன் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம். 6 to 9th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக 19 கோடி ரூபாய் செலவில் இந்த இயக்கமானது மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படையாக எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும், இந்த மேக்ஸில் வந்து இவ்வளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லெவல் இருக்கு இல்லையா? 6th ஸ்டாண்டர்ட்னா இந்த மாணவருக்கு இவ்வளோ தெரிஞ்சுக்கணும், 8th ஸ்டாண்டர்ட்னா இவருக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கணும்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தெரியாத மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த லெவல் எட்டாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு தனியாக அவங்களுக்கு பயிற்சி வழங்குறது, அவங்களுக்குன்னு எக்ஸாம் நடத்தி அதை அவங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த திறன் இயக்கம். ஸோ மொழிப்பாட மற்றும் கணித திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த திறன் இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ திறன் மாணவர்கள் அப்படின்னா யாருன்னா, இப்போது ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க ஸ்கூலில் படிக்கக்கூடிய 6th to 9th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட அவங்களுடைய கற்றலோட திறனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு திறன் தேர்வு நடத்தப்படும். அதில் 80% குறைவான மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய மாணவர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து தனியாக ஒரு வகுப்பறைக்கு அனுப்பப்படுவாங்க. அவங்களுக்குன்னு தனி வகுப்பறை இருக்கும், அங்கே கிளாஸ் நடத்துவாங்க, மறுபடியும் எக்ஸாம் நடத்துவாங்க. அதில் மார்க் நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்கள ஆக்சுவல் கிளாஸ் ஏற்கனவே இருந்திருப்பாங்களே வகுப்பறை, அங்கே வந்து மறுபடியும் அனுப்பப்படுவாங்க. ஸோ அவங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்க 8th ஸ்டாண்டர்ட்னா அதுக்கான தகுதி இருக்கணும், அதாவது தகுதின்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கற்றலில் பின்தங்கிய மாணவர்களுக்காக இந்த திட்டமானது தொடங்கியிருக்காங்க. ஸோ தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணிதம் ஆகிய 3 பாடங்கள்லையுமே அடிப்படை அறிவை வளர்ப்பதற்காக அவங்களுக்கு பாட புத்தகமானது வழங்கப்படுது திறன் மாணவர்களுக்கு. ஸோ 19 கோடியில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது.